ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரைக்கீரை பருப்பு கடையல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் துவரம்பருப்பு ½ பவுல் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு, 2 பூண்டு உரித்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி, பெரிய வெங்காயம் 2, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா, 2 தக்காளி. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பருப்பை போட்டுடலாம். இது பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அப்படியே போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா கீரை வேகும்பொழுது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், போட்டாச்சு. கொஞ்சமாக சீரகம். இந்த அரைக்கீரையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, நிறைய மருத்துவ குணம் இருக்குது. குழந்தைங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டில் இந்த அரைக்கீரையை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கூட அந்த செரிமான தன்மையை சீக்கிரமாக செரிக்கக்கூடிய தன்மையுடையது இந்த அரைக்கீரை. இந்த அரைக்கீரை சாப்பிட்டா சளி வரும், ஜுரம் வரும் அப்படின்லாம் கிடையாது. சளி ஜுரத்துக்கு கூட இது ரொம்ப நல்லது. வேணும்னா இதில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு கடைஞ்சோன்னா சளி இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இது குக்கர் மூடி போட்டு 3 விசில் 4 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் கீரை அள்ளி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கீரை அள்ளி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை இதில் போட்டு போகிறோம். கீரையை குக்கரில் போட்டாச்சு. மூடி போட்டு விசில் விடக்கூடாது, அப்படியே தான் வேக வைக்கணும். இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்க அப்படின்னா கீரை கலர் மாறாமல் அப்படியே க்ரீனிஷாக பச்சை பச்சையில் இருக்கும். இது இப்படியே வேகட்டும். 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து இப்படி மசிச்சிங்க அப்படின்னா மசியும். ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சு கீரை அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒரு 80 to 85% இருந்தால் போதும். இதில் ஏன் பருப்பு போட்டு கடையிறதுனா புளி போட தேவையில்ல. நான் ஏன் புளியும் போட்டிருக்கேன் அப்படின்னா ஏர்லி மார்னிங்கே நம்ம செய்யும்போது லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு வீணாக போகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன். கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். கீரை வெந்துருச்சு. அதை சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வடகம் தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். வடகத்தையும் போட்டுக்கலாம். கடையலாம். இங்கே பாருங்கள், கீரை கடைஞ்சாச்சு. இது இன்னும் நைஸாக கூட கடைஞ்சிக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். சூப்பரான அரைக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான அரைக்கீரை கடையை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.